ஆக அடிக்கடி ஊர் பயணங்கள் அல்லது அஃபீஷியல் டிராவலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோக அமைப்புகள் மூலமாக பணி நிமித்தமாக போகிறது, அந்த மாதிரியான அமைப்புகளும் ஒரு பயணங்கள்லேயே இருப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாசத்துல வீட்டுல 10 நாள் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். மாசத்துல ஒரு நாள் வெளில போற, ஒரு மாசத்துல 5 நாள் வெளில போயிருவீங்க இந்த முறை. சரிங்களா? அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ரைட்? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, அடிக்கடி இந்த மாதம் நீங்க யாரேனும் ஒருவரினுடைய உதவியை நாடுவது மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத பலன், தமிழ் மாத பலன், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். சரிங்களா? அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு 10% பலம் தான். அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன், அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5 பலனுமே உங்களுக்கு நடந்துடாதுங்க. அதில் 1ஓ 2ஓ உங்கள் ஜாதக தசாபுக்தியோட மேட்ச் ஆகும். அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் 10% இல்லாமல் ஒரு 40-50% வலுவாக உறுதியாக நடக்கும். சரிங்களா? மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அந்த அளவுக்கு கொஞ்சம் சூப்பரான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவில் இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் தான் ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும். சரிங்களா? ஆனால் உண்மையிலே உங்கள் ஜாதகம் அதில் நெகட்டிவாக இருந்தால் தான் பயப்படணும், இல்லை பயப்பட வேண்டாம். ரைட். முதல் அமைப்பாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாளாக இந்த சொத்தை விற்கணும், இந்த இடத்த விற்கணும், இல்லை இந்த பொருளை என் கை விட்டு வெளியில் அனுப்பணும், விற்று முதல்ல அதை அனுப்பிட்டா போதும், சும்மா இருக்கு விற்கவே முடியலைங்க அப்படின்னு ஏதோ ஒன்று, ஒரு சொத்தோ வீடோ பொருளோ வண்டியோ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா? அதை விற்க முடியாத பொருட்களை கூட விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்காது. ஏன்னா 3-6 காம்பினேஷனில் சுக்கிரன் இந்த மாதம் அமர்றார். அப்போ வந்த வரைக்கும் லாபங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நகர்த்திக்கிறது நல்லது. ஆக இந்த மாதம் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வாய்ப்பு எப்போ உறுதியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகப்படி 3ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதான்னு பாருங்க. குறிப்பா புக்தி நடக்கணும். நடந்துருச்சு அப்படின்னா விற்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ முயற்சி செஞ்சீங்கன்னா விற்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வந்துடும். ரைட். இது ஒரு அமைப்பு. அப்போ விற்க முடியாத சொத்துக்களை விற்கிறதற்கு மிக சிறப்பு. 2வது, ஒரு வீட்டில் இருக்கோம், ஆல்ரெடி வாடகை வீடு, இங்கேருந்து நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு மாற்றணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் மாறி போகணும்னு நினைக்கிறோம். இடமாற்றம் அல்லது மனை மாற்றம், இந்த 2ல் எதை செய்கிறதுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு. கொஞ்சம் அதை வீடு கிடைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் வீடு கிடச்சிரும். ஆக மனை மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படும், தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு. ஆக அடிக்கடி ஊர் பயணங்கள் அல்லது அஃபீஷியல் டிராவலிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோக அமைப்புகள் மூலமாக பணி நிமித்தமாக போகிறது, அந்த மாதிரியான அமைப்புகளும் ஒரு பயணங்கள்லேயே இருப்பீங்க. ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடமோ 12ஆம் இடமோ 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாசத்துல வீட்டில் 10 நாள் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். மாசத்துல ஒரு நாள் வெளில போற, ஒரு மாசத்துல 5 நாள் வெளில போயிருவீங்க இந்த முறை. சரிங்களா? அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ரைட்? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, அடிக்கடி இந்த மாதம் நீங்க யாரேனும் ஒருவரினுடைய உதவியை நாடுவது மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள், அல்லது நீங்க யாருக்கேனும் உதவியை செய்வீர்கள். 2த்துல ஏதேனும் ஒன்று நடக்கும். குறிப்பா எதுன்னு சொல்ல முடியல, ஆனா 2த்துல ஏதேனும் ஒன்று நடக்கும். சரிங்களா? ஒன்று, உங்களுக்கு உதவிகள் அடிக்கடி தேவைப்படுற சுச்சுவேஷன்ல நீங்க மாட்டுவீங்க, இல்லை நீங்க யாருக்கேனும் அடிக்கடி உதவி செய்ய வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ள வந்துருவீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகள்ல இந்த காலகட்டம் உண்டு. ஆக உதவிகள் பெறுகிற மற்றும் உதவிகளை தருகிற மாதமாக இம்மாதம் ரிஷபத்திற்கு அமைகிறது. 3ஆம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் 11ஆம் இடம் சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடைபெறுமானால் இந்த உதவி கொடுக்கறது வாங்கிறது மிகச்சிறப்பானதாக அமையும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு.
அதேபோல் உத்தியோகம் மாறுதல் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சித்தல், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து விளங்குகிறது. உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். ரொம்ப நாளா இங்க பிடிக்கலைங்க, இங்கிருந்து நான் வேற கம்பெனி போயிடலாம், இல்லை வெளியூர் பக்கம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்மளுங்க ரிலீவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? இந்த காலகட்டம் அந்த பணி இட மாறுதல்கள் கிடைக்கும், அல்லது ஒரு வேலை தவிர்த்து இன்னொரு வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபக்திகளும் நடைபெறுகிறது என்றால் உறுதியாக அந்த உத்தியோக மாறுதல்கள் கிடைக்கும், நீங்க முயற்சிக்கலாம். சரிங்களா? இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் பெருசாக நன்மைகள்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட், இந்த மாதம் முழுக்கவும் வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் திட்டமிடல் அவசியம். திட்டமிடல் இல்லாமல் ஆன் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக போகும்போது அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா அதாவது வேலை சரிவர முடியாது. உங்களுக்கு அலைச்சல்களையும் தேவையில்லாமல் அன்பிளான்டாக போகிறதுனால கொஞ்சம் இஷ்யூஸையும் ஏற்படுத்தும். ஆக எந்த ஒரு செயல் தொட்டாலும் இந்த காலகட்டத்தில் அரைகுறையாக நிற்கும். அதுலேயும் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த அரைகுறை தன்மை நிறைய அதிகரிக்கும். அதில் அன்பர்கள் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது மிக நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான காலகட்டம். நீங்க கேட்குற இடத்துலலாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கடன் கிடைச்சிடும். அதனால நீங்களும் தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் அப்படியே வாங்கி பழகிடுவீங்க இந்த மாதம். அதனால கொஞ்சம் தேவையில்லாத கடன் அமைப்புகளில் சிக்கிக்கிறது மாதிரியான அல்லது கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏற்படும், கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம். ஆக அன்பர்களே, கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறத மனதில் நல்லா உள்வாங்கிக்கிடுங்க. இந்த காலகட்டம் கடன் அமைப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விதமான அமைப்புகளிலும் போய் சிக்கிக்கிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நெருக்கடியையோ அல்லது கடன் தொந்தரவையோ தருகிற அமைப்புகளில் உண்டு. அதை மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஜாதக ரீதியாகவும் 3ஆம் இடம் 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் கிடையாது, கடனை ஏற்படுத்துகிற காலகட்டம் பார்த்துருந்துங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள், இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அப்பப்போ ஹெல்த்தில் ஏதாவது ஒரு சிக்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும், தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது அவசியமானது. ஆக அன்பர்களே, இந்த காலகட்டம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ எந்த தசாபுக்தி சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் அது உடல் நிலையில தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி மருத்துவ செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நம்ம தான் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷப அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க அன்பர்களே, இந்த காலகட்டம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் பெருசா யாரையும் நம்பி ஹேண்டில் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேவையில்லாமல் கொடுத்துட்டு பணம் திரும்ப வராமல் அப்படியே கொஞ்சம் மாட்டிக்கிடுவீங்க. இந்த கொடுத்து ஏமாறுற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஆக ரிஷபத்திற்கு நான் சொல்கிறேன் ஹம்பிளான ரிக்வஸ்ட், உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துங்கள். கடனை ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிதானமாக இருங்கள். ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு ஏற்றமான மாதம் இல்லை. ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும். அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ரொம்ப மந்தத்தன்மை அல்லது சோம்பல் தன்மையை ஏற்படுத்தும். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ ராகு தசையோ சுக்கர தசையோ போயிடுச்சுன்னா இன்னும் தொந்தரவு. அதனால அன்பர்கள் கொஞ்சம் தயை கூர்ந்து இந்த காலகட்டத்தில் படிப்பில் பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்க. அதை விட ஒன்றும் முக்கியமான வேலைகள் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிறேன். அதே போல் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன பகைமைகள் ஏற்படலாம். உறவுகளோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். அதுவும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா என்ன பேசுறேன்னே நீங்கள் பேசிடுவீங்க. அதனால கொஞ்சம் மன சங்கடங்கள் அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆக உறவுகளுக்கு இடையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் மேன்மை தரும்.
சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் செய்து கொண்டிருக்கிற அன்பர்கள், இந்த காலகட்டம் உண்மையிலேயே பொருளாதாரம் சார்ந்து பெரும் நகர்வுக்கான அமைப்புகள்ல இல்லைங்க. அப்ப இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ணணும். பெரும் முதலீடுகளை போடுறது அப்படிங்கிறது இந்த ஒரு நல்ல அமைப்பாக இருக்காது. அது வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதாரம், ஆரோக்கியம், தொழில் சார்ந்து பெரும் முதலீடு போடாமல் இருப்பது அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த மாதத்தில் போடாதீங்க. கொஞ்சம் அதை அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரிங்களா? அதுவும் 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா முதலீடே போடாதீங்க. இது ஒன்று பார்த்துக்கிடுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நெகட்டிவான மாதமாக தான் அமைகிறது. பார்த்து இருப்பது நல்லது. அனைத்து ரிஷபராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.